السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய பேரருளால் இந்த புனிதமிக்க ரமலானுடைய மாதத்திலே பாதியை கடந்து நாம் இருக்கின்றோம். ரமலான் வருவதற்கு முன்னால் ரமலானுடைய மாதத்தை எதிர்பார்த்து அதற்காக பிரார்த்தித்துக் கொண்டு இருந்தோம். இப்பொழுது கிடுகிடுவென நாட்கள் நகர்ந்து பாதியை தாண்டி விட்டோம். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா எப்படி இதுவரையிலும் இபாதத்துகளிலே அதிகமான ஆர்வமும் இரவு நேர வணக்கங்களிலே ஒரு ஊக்கத்தையும் தந்தானோ, இனி இருக்கக்கூடிய நாட்களிலும் அதே ஆக்கமும் ஊக்கமும் உத்வேகமும் தந்து ஒவ்வொரு இபாதத்தையும் அதற்குரிய அழகிய முறையிலே நிறைவேற்றி அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்று ரமலானுடைய ஒட்டுமொத்த முழுமைத்துவத்தையும் அடைந்தவர்களாக அல்லாஹ் நம்மை கபூல் செய்வானாக. இந்த ரமலானிலே நாம் தொடராக இரண்டாவது பத்திலே சஹாபாக்களுடைய வாழ்க்கைக்கு, அந்த வாழ்க்கையிலே நமக்கு பெறுகிற பாடங்கள் என்கிற அடிப்படையில் இதுவரையிலும் ஒரு 5 சஹாபா பெண்மணிகளுடைய வாழ்க்கையில் உள்ள சில பாடங்களை பார்த்தோம். நேற்று கூட பரீரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய வாழ்வை பற்றி, அவர்களுடைய வாழ்க்கையில் நமக்கு கிடைக்கிற பாடத்தை பற்றி பார்த்தோம். இன்றைக்கு அதே போன்று ஒரு சஹாபா பெண்மணி, இவங்க இந்த சஹாபா பெண்மணியுடைய பேர் ருஃபைதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. ருஃபைதா பின்த் சாத் அல் அஸ்லமி. அப்படி என்றால் சாத் அல் அஸ்லமி என்கிற ஒரு நபருக்கு ஒரு மருத்துவர், பெரிய மருத்துவர், அவர் சாது அஸ்லமிங்கிறவர். அஸ்லம் அதாவது இவங்க கோத்திரம் என்னதுன்னா முதல்ல மதீனாவை சார்ந்தவர்கள். இவங்க யாரு? ருஃபைதாங்கிறவங்க மதீனாவை சார்ந்தவர்கள், அன்சாரி. அன்சாரிகள்ல ஹவுஸ் ஹஸ்ரஜின்னு 2 பெரு குலம் இருக்கு மதீனால. அந்த ஹஸ்ரஜ் குலத்தை சார்ந்தவங்க தான் யாரு? இந்த அம்மா. அடுத்தது ஹஸ்ரஜ்ல பனு அஸ்லம்னு ஒரு கிளை கோத்திரம் இருக்கு. அந்த பனு அஸ்லம் கிளையை சார்ந்தவர்கள் தான் பழங்குடியினர் தான் யாரு? இந்த அம்மா. இந்த அம்மா பேரு ருஃபைதா, இந்த அம்மாவுடைய தந்தை பேரு சாது, கோத்திரத்தின் பேரு அஸ்லம். அப்படிதான் கூப்பிடுவாங்க. அப்ப ருஃபைதா பின்த் சாத் அல் அஸ்லமி, இவங்களுடைய பேரை நம்ம இப்படிதான் பார்க்கிறோம். இந்த அம்மாவுடைய ஸ்பெஷல், இவங்கள்ட்ட இருந்து நாம கடத்துகிற பாடம் என்ன என்று தெரிவதற்கு முன்னால இஸ்லாம் என்றால் என்ன என்பதை நாம ஒரு சின்ன புரிதல் நாம இருக்கணும். பொதுவாக இஸ்லாம் என்பது ஒரு ஆன்மீக மார்க்கம். பள்ளிவாசலுக்கு போனோமா, 5 வேளை தொழுதமா, அதே மாதிரி ஏழை எளிய மக்களுக்கு இறைவன் ஏதாவது உதவி செஞ்சோமா, அதே மாதிரி ஒரு காபத்துள்ளால இருக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய இல்லத்தை போய் தரிசிச்சுட்டு வந்தோமா, இத மாதிரி நோன்புடைய காலத்துல நோன்பு ஓட்டுறோமா, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு நம்முடைய ஆன்மீக வாழ்க்கை. அதுக்கப்புறமா நம்ம வியாபாரம், நம்ம கொடுக்கல் வாங்கல், நம்ம பழக்க வழக்கம், நம்மளுடைய மனிதநேயம், இதெல்லாம் நம்ம ஒருவருக்கு இஷ்டப்படி, இஷ்டம்னா கொடுத்துக்கோ, கஷ்டம்னா விட்டுடு, இஷ்டம்னா உதவி செய், கஷ்டம்னா விட்டுடு, இப்படிங்கிற பாலிசி இல்ல இஸ்லாம். இஸ்லாம் அதை எப்படி சொல்லுதுன்னா, ஒருவரை நீ புன்முறுவலோடு பார்த்தால் அதுக்கும் உனக்கு நன்மை இருக்குன்னு சொல்லுது. பாதையில் துன்பம் தரக்கூடிய ஒன்றை நீ அகற்றினால் அதுக்கு உனக்கு என்ன இருக்குது? நன்மை இருக்குது. ஒரு குச்சி, ஒரு கல்லு, ஒரு முள்ளு ரோட்ல கிடக்கு, அதை அகற்றணும், என்ன கிடைக்கும்? நன்மை. எந்த அளவுக்கு நன்மை? ஈமான்லயே ஒரு கிளைன்னு சொல்லுது. அத ஈமானோடு சம்பந்தப்பட்டது என்று சொல்கிறது. சாதாரணமா ஒரு நன்மை என்று சொல்லல. ஈமானுக்கு 70க்கும் மேற்பட்ட கிளைகள் இருக்கு. ஈமானை ஒரு மரமாக நீங்கள் பார்க்கணும். அல்லாஹ் சொல்றான், கலிமத்துன் தொய்யிபா. இந்த அவ்வல் கலிமா இருக்கல, தொய்யிபா பரிசுத்த வார்த்தை என்னது? லா இலாஹ இல்லல்லாஹ். இந்த கலிமத்து தொய்யிபாவுக்கு உதாரணம் ஷஜரத்துன் தொய்யிபா, தூய்மையான மரம், அசைக்க முடியாத மரம். தூய்மையான மரம் என்றால் என்ன? அசைக்க முடியாத ஒரு மரம். அதனுடைய வேறு
பூமியிலே ஆழ பதிந்திருக்கும், அதனுடைய கிளைகள் வானலாவிய அளவுக்கு படர்ந்திருக்கும். இதுதான் கலிமத்து தொய்யிபா. ஈமான் என்றால் ஈமானுக்கு 70க்கும் மேற்பட்ட கிளைகள் இருக்கு. சும்மா ஈமான் கொண்டிருக்கிறேன்னு சொல்லிட்டு தொழுக, நோன்பு, ஜகாத்து, ஹஜ்ஜி என்று சுருக்கி கொள்ள முடியாது. நீ பிறருக்கு உதவி செய்றியா, அது ஈமானுடைய கிளைதான். பிறருடைய துன்பத்தை நீ அகற்றுறியா, அது ஈமானுடைய கிளைதான். நீ வெட்க உணர்வோடு நடந்து கொள்கிறாயா, அது ஈமானுடைய கிளைதான். ஒரு நல்ல வார்த்தை பேசுறியா, அது ஈமானுடைய கிளைதான். ஏன், அது தர்மம் கூடத்தான். என்று இந்த மனிதர்களுக்கு உதவுற விஷயத்துல பிறருடைய துன்பம் நீக்க வேண்டும், பிறருடைய மனவழியை நீ போக்க வேண்டும், பிறருடைய பணத்தேவையை நீ போக்க வேண்டும், பிறருடைய சிரமத்திலே நீ பங்கெடுக்க வேண்டும். இப்படி மார்க்கம் ஒவ்வொரு ஆளையும் உத்வேகப்படுத்துது. இது ஒரு முஸ்லிம்கிட்ட யதார்த்தமா இருக்க வேண்டிய பண்பு. என் நண்பர் ஒருத்தர் இருக்கார், அவரை பார்த்து எனக்கு ரொம்ப பொறாமையா இருக்கும். என்ன செய்வார் அப்படின்னா, ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், அதை பார்த்தாலும் இஸ்லாத்தை தான் நம்ம புகழ்வோம். அதுக்காண்டி சொல்றேன், நமக்கு நண்பரா இருந்தாலும் நம்ம ஏதோ இஸ்லாத்தை புகழ். என்னன்னா, அவருடைய பாலிசி, ரோட்ல யாராவது வண்டியை தள்ளிட்டு போனாங்கன்னு வைக்கல, என் கூட வருவார். அவரு கூட பைக்ல பின்னாடி நான் உட்காந்து போவேன், அல்லது என் பழக்கம் இருக்கும். வண்டியை ஒருத்தர் தள்ளிட்டு போனா அவர் விடமாட்டார். அவரு அவசரமான வேலைக்கு போவாரு, ஆனா டக்குன்னு நிப்பாட்டிப்பா, என்னப்பா வண்டியை தள்ளிட்டு போறீங்க கேட்பாரு. எனக்கு பல முறை இதை நான் பார்த்திருக்கிறேன். ஷாக் ஆயிரும். ஏன் அப்படி பண்றாரு, சரியான ஆளா இருப்பா போல தெரியுத, போற வேலை இருக்கு. ஏன்னா ஒரு சின்ன உதவி, ஒரு பெட்ரோல் வாங்கிட்டு பெட்ரோல் பல்க் வரையும் கொண்டு போய் விட்டு வந்துருவான் மனுஷன். வழக்கு கிடையாது, கூட தான் இருக்கா, நம்ம கூட வாழக்கூடிய ஒரு. அப்ப இந்த குணத்தை கொடுத்தது எது? இஸ்லாம் தான். ஒரு கஷ்டம் என்ன அது, என்னப்பா அப்படி கேட்கறது. பிறர் உதவியில இஸ்லாம் அந்த ஒண்ணு வச்சு எல்லாம் சொல்லுவது. ஏன், ஒரு நாய் தண்ணி தேவையான உட்காருக்கும் போது ஒரு ஒழுக்கம் கேடான ஒரு மனிதி, ஒரு பெண் என்ன செய்யறாங்க, தண்ணி. இதை இஸ்லாம் விரும்புது. இந்த வரலாற்றோடு சொல்றேன்னா, ருஃபைதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, ருஃபைதா பின்த் சாதல் அஸ்லமியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா எதுல சம்பந்தப்படுறாங்கன்னா, அவர்களுடைய முழு சேவையை மெடிக்கல் சேவை தான், மருத்துவ சேவை. இஸ்லாமிய உலகிலே முதலாவது செவிலியர் இந்த அம்மா தான். இஸ்லாமிய உலகிலே ஒரு அல்லாஹ்வுடைய தூதர் உடைய அந்த சமூகத்திலே முதல் சர்ஜன் 1400 வருஷத்துக்கு முன்னாடி. இந்த அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, மொபைல் ஹாஸ்பிட்டல், மொபைல் டென்ட், கூடாரம் அமைச்சிருவாங்களா. ஒட்டகத்துல கூடாரத்தின் பொருட்களை எல்லாம் போட்டு ஏற்றிட்டோம். வாப்பா பெரிய மருத்துவரா இருந்ததுனால இந்த அம்மாவுக்கு மருத்துவத்துறையில இன்ட்ரெஸ்ட, ஒரு உத்வேகத்தை ஏற்படுத்தி இந்த அம்மா அல்லாஹ்வுடைய தூதர் மதீனாவுக்கு போன பிற்பாடு இஸ்லாத்தை ஏற்றுக்கிறாங்க. இஸ்லாம் அவர்களுடைய மருத்துவத்தை ஏற்றுக்கொள்கிறது, என்கரேஜ் பண்ணுது, உத்வேகப்படுத்துது அவர்களை. அப்படி அதனால இஸ்லாம் அப்படித்தான். அதுவும் அந்த பெண்ணுக்கு வருகிற சிந்தனை, ஒரு பெண் கல்வி, அது மருத்துவ துறையில நாம எவ்வளவு அக்கறை செலுத்தணுங்கிறத இந்த அம்மா 1400 வருஷத்துக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா, உஹது யுத்தத்துல, கைபர் யுத்தத்துல, அஹ்ஸாப் கந்தக் யுத்தத்துல, இதுலலாம் எதிரிகள் காயப்பட்டு வருவாங்க, எலும்பு உடைஞ்சு வருவாங்க. அந்த எலும்பை பொருத்தி விடக்கூடிய வேலை, தோல் கிழிஞ்சு வருவாங்க, குத்துப்பட்டு கிழிஞ்சு வருவாங்க, அது ஆபரேஷன் பண்ணக்கூடிய வேலை, அறுவை சிகிச்சை, சர்ஜராக. எவ்வளவு தைரியம் வேணும் ஒரு பெண்ணுக்கு. ரத்தத்தை பார்த்து பயந்து ஓடிடுவாங்க. கற்பா பூஜையை அடிச்சு பழத்து கவுத்து விடுற ஆள் நம்மள்ட்ட இருக்கு. பள்ளிய பார்த்தா அவ்வளவுதான், நடக்கா இல்லையா? ஒரு யுத்தத்துல ரத்தம் தெறிக்கக்கூடிய, உறுப்புகள் சிதையக்கூடிய ஒரு யுத்தத்துல அல்லாஹ்வுடைய தூதர்ட்ட போய் பெர்மிஷன் கேட்கறாங்க. இந்த அம்மா ருஃபைதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, எங்களுக்கு ஹெல்ப் பண்ணு, நாங்க வர்றோம், உங்களுக்கு இந்த மெடிக்கல் வர்றோம்னு சொல்லிட்டு அங்க முதன்மையாக இருக்கிறாங்கிறத நாம வரலாறுல பார்க்கிறோம். இதுக்காக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இந்த அம்மாவை ஒவ்வொரு யுத்தத்துல, கைபர் யுத்தத்துல யுத்தத்தில் பங்கு பெற்றிருப்பாங்கல்ல, நின்று பங்கு பெற்றிருப்பாங்கல்ல, வாள் ஏந்தி போராடி இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு கனிமத்து பொருள்ல என்ன பங்கு உண்டோ அதை இந்த அம்மா கொடுப்பாங்க. அப்ப அதுக்கு நிகரான ஒரு சூழலை தர. எதுக்குன்னா, பெண்கள் நம்ம ஒதுங்கி போகவோ அவசியம் இல்லை. சகோதரிகள், இன்றைக்கு அல்லாஹ்வுடைய கிருபையால வீடு நிறைய உட்கார்ந்துகிட்டு இருக்கோம். அல்லாஹ்வுடைய கிருபையால கியாமுல் லைல்ல பங்கு பெறீங்க.
இடையில சின்ன சாயா கொடுக்கும்போது சலசலப்பு ஏற்பட்டாலும் நீங்க ஆர்வத்தோடு வந்துடுறீங்க. அப்படி சலசலப்பு ஏற்படாம இருந்துக்கணும். அப்பதான் மற்றவங்களுக்கு காதல் நினைச்சு இது விஷயம் விழும். நம்மளால யாருக்கும் காதல விழாம போயிடக்கூடாது. என்ன இருந்தாலும் ஆர்வத்தோடி கலையாமல் அப்படி இருந்து பயான்கள்ல கவனமா இருக்கிறீங்க, மதரசாக்கள்ல கவனமா செயல்படுறீங்க, பொருளாதார உதவி கேட்ட உடனே வாளியை நிரப்பி விட்டுறீங்க. இப்படி எல்லாம் இந்த சிந்தனைகள் உங்களுக்கு இருக்கக்கூடிய நேரத்துல கவனமா நீங்க என்ன செய்யணும்? நம்ம ருஃபைதாவா இருக்கக்கூடாது. மெடிக்கல்ல நம்ம பிள்ளைங்க படிக்கணும். அதுக்கு முன்மாதிரி இது நம்ம சொல்லி ஆகணும். இன்னைக்கு பாருங்க, மெடிக்கல் துறையில் நவீன செவிலியர் துறையில் முன்னோடி அப்படின்னு சொல்லி நீங்க நெட்ல சர்ச் பண்ணீங்கன்னா பாடத்திட்டங்கள் எல்லாம் பிளாரன்ஸ் நைட்டிங்கேல் அப்படிங்கிற ஒரு அம்மாவை தான் காட்டுறாங்க. வரலாற்றுல என்ன குறிப்பிடுறாங்கன்னா, ஏய் இந்த அம்மா வந்தது எப்ப 18ஆம் நூற்றாண்டுல, கிபி 6ஆம் நூற்றாண்டுல, 12 நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே மெடிக்கல் துறையிலே, செவிலியர் துறையிலே, மருத்துவ துறையிலே, போர்க்களங்களிலே ஏழை எளியவர்கள் என்று மொபைல் கேம்ப் வைத்து, மொபைல் டென்ட் வைத்து, மொபைல் ஹாஸ்பிட்டல் வைத்து, ஃபீல்டு ஹாஸ்பிட்டல் நடை களத்துல போய் மெடிக்கல் ஃபீல்டு மெடிக்கல் உதவி செய்தவர்கள் இவர்கள் தான் என்று ஜோர்டான் பல்கலைக்கழகத்திலே செவிலியர் துறைக்கு பேரே ருஃபைதா அல் அஸ்லமியா செவிலியர் கல்லூரி தான். ஜோர்டான்ல இந்த அம்மா பேர்ல தான். ஏன் இன்னும் சொல்ல போறாதான், இன்னும் சில நாடுகள்ல இந்த அம்மாவுடைய பெயர்ல விருதுகளே வழங்குறாங்க. விருதுகளே ருஃபைதா தான். ருஃபைதா மெடல், ருஃபைதா அல் அஸ்லமியா மெடல் கொடுக்கிறது, ருஃபைதா அல் அஸ்லமியா விருதுகள் வழங்குறது. என்ன இப்ப நான் சொல்றது அந்த அளவுக்கு கிரேக்க மருத்துவத்துல ஃபேமஸ். அப்பவே மெடிக்கல் துறையில முன்னோடியா இருக்கிறாங்க. களத்துல கருணையோடு, யுத்த களத்துல ரத்தத்தை பார்த்து பயப்படுறது, கொள்றது, பெண்களுக்கு நேச்சர் எல்லாம் ஒட்டச்சு தூர விடுறாங்க. அப்ப நம்ம ஸ்டூடெண்ட், நம்ம பிள்ளைகள் கூட நீங்களும் களத்துல வந்து இந்த மாதிரி ஒரு உதவிகளை செய்ய முடியும் அப்படிங்கிறதுக்கு ஒரு முன்மாதிரியா இருக்காங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்க, இந்த அம்மாவுக்கு ஸ்பெஷல் பெர்மிஷன் கொடுக்குறாங்க. எதுக்கு? மஸ்ஜித் நபவி இருக்கா, எங்க இருக்கு? மதீனால இருக்கலாமா பள்ளிவாசலே, அந்த பள்ளிவாசலுக்கு உள்ளேயே ஒரு கேம்ப். யாருடைய கேம்ப்? ருஃபைதா கேம்ப், ருஃபைதா முகாம், ருஃபைதா கூடாரம். அங்க எல்லா காலத்துக்கும் மாற்றுத்திறனாளிகள், வயோதிகர்கள், இவங்களுக்கு எல்லாம் ட்ரீட்மெண்ட் எக்காலத்திலும், இது போர் காலம் மட்டும் இல்ல, போர் இல்லாத காலத்திலும் ட்ரீட்மெண்ட் கொடுக்கக்கூடிய ஒரு முன்மாதிரி அங்க வச்சிருக்கிறாங்க. அது மாதிரி வயது மூப்பு காரணமாக அல்லது நோயுடைய அபாயம் காரணமாக ஒரு தர்மத்துலதான் முன்னோடி அப்படிங்கிறது கிடையாது, ஒரு ஜிஹாதுலதான் முன்மாதிரி கிடையாது, ஒரு இபாதத்துல, தொழுகையில, குர்ஆன் ஓதுறதுல, இதுலதான் முன்மாதிரிங்கிறது கிடையாது. இஸ்லாமிய சேவை என்பது மனிதநேய சேவையும் தான். ரத்தம் கொடுக்கக்கூடிய விஷயத்துல, மெடிக்கல் உதவி செய்யக்கூடிய விஷயத்துல, ஒரு மனிதனுக்கு மதிரல் செய்யக்கூடிய விஷயத்துல, எல்லாவற்றிலும் நாம முன்மாதிரிகளாக களத்துல நிக்கணுங்கிறதுக்கு ருஃபைதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவுடைய வரலாறு நமக்கு தேவை அப்படியே கடந்து விட்டாரு. அதுக்கு என்கரேஜ் பண்ணும், அதுக்கு ஆர்வம் போட்டும். அதனுடைய ஆர்வம் தான் ரசூலுல்லாஹ் மெடிக்கல் கேம்ப் எங்க போடுன்னு சொன்னது. இன்னைக்கு பள்ளிவாசல்ல மெடிக்கல் கேம்ப் போடுறாங்கல்ல, இதுக்கெல்லாம் முன்மாதிரி கூட யார் தான்? இந்த அம்மா தான். இந்த அம்மா தான் அவ்வளவு பெரிய ஒரு சேவையை கம்கமா செஞ்சுட்டு போயிட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழமை பாராட்டக்கூடிய விஷயத்தை என்ன சொல்றாங்க. அதனால நாம இதுல இருந்து கருத்துல வைக்கக்கூடிய ஒரு விஷயம், நம்முடைய சேவைகள் பொதுத்துறையிலையும் இருக்கணும். அது மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் துஆ செய்யும்போது சொன்னோம், யா அல்லாஹ் இல்மன் நாஃபிஆ, பயனுள்ள கல்வியை தான். இது பயனுள்ள கல்வி. மெடிக்கல் கல்வி இருக்குதே எவ்வளவு பயனா இருக்கு பாருங்க. அது மாதிரி உங்களுக்கு மெடிக்கல் மருத்துவம் தெரிஞ்சிச்சுன்னு வைக்கல, சில பெத்துமாக்களுக்கு எல்லாம் நம்ம ஊர்ல மருத்துவம்லாம் தெரியும், கை மருத்துவம்லாம். உங்களோட முடிச்சுக்க கூடாது. நீங்க உங்க இளைய தலைமுறைக்கு சொல்லிக் கொடுக்கணும். வீட்டுல மருமக வந்தா மருமகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும், வீட்டுல வந்து மக இருந்தா மகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அது ஒரு சேவைங்கிறத விளக்கணும். அப்படி நீங்க செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு உபயோகம்.